மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல் படி 39 அடி அளவிற்கான அந்த அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வரும் பகுதியானது முழுவதுமாக பாறைகள் சூழ்ந்த பகுதி என்பதால் முழுவதுமாக அந்த பணியை மேற்கொள்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு இலக்காகவே தற்போது வரைக்கும் உள்ளது. கடந்த 5 மணி நேரத்தில் 3 அடி அளவிற்கான அந்த குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. இதே பகுதியாக இருந்தால் சுமார் 1 மணி நேரத்தில் 15 அடி அளவிற்கான குழி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து இந்த 98 அடி வரைக்கும் தோண்டப்படுவது ஒரு பணி என்பது சவாலாகவே உள்ளது. அடுத்தடுத்த கட்டங்களில் புதிய ரிக் 2 இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அது அதிநவீன இயந்திரமாக இருந்தாலும் கூட அதனை அந்த பாறைகளை உடைத்து அதை மணலாக உருவாக்கி அதனை வெளியில் கொண்டு வருவது என்பது ஒரு பெரும் சிரமமான ஒரு காரியமாகவே இருக்கிறது. தொடர்ந்து தற்போது வரைக்கும் அந்த சிறுவன் அந்த ஆழ்துளை கிணறில் 88 அடி உயரத்தில் தற்போது வரைக்கும் இருந்து வருகிறார். தொடர்ந்து அவருடைய அந்த வாழ்வு மூலமாக அவர் கீழே இறங்காதவாறு பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அந்த சிறுவனுக்கான ஆக்சிஜனும் வழங்கப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் அந்த அருகாமையே இந்த குழி அமைக்கப்படும் பணியானது அதிக பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை ஏதேனும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த 62 மணி நேர போராட்டமானது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. தற்பொழுது வேடசொந்தூர் பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லைங்கம்மா, நீங்கள் இந்த ஊர்லேருந்து இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? சார், நாங்கள் வந்து வேடசந்தூர் தாலுகா வேடசந்தூர்லேருந்து இப்படி ஒரு சம்பவம் 25ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நாங்கள் இதை செய்தியில் கேட்ட மாயமே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகணும், அந்த இடத்த பார்க்கணும், அந்த குழந்தை எப்படி வந்து தவறுச்சு அப்படிங்கிறத நம்ம நேரடியாக போய் பார்க்கணும். அப்படிங்கிறதுலேருந்து நேற்றுக்கு நாள் வந்து கிளம்புனோம். சரி, பசங்க வந்து என்னோடய பையன் மெட்ராஸில் இருக்கனால வந்துட்டு அவங்கள அனுப்பிட்டு நேற்று காலையில் கிளம்பி நாங்கள் நேற்று சாயங்காலம் அங்கே வந்தோம். வந்து பார்க்குறம்போது ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்படி ஒரு 2 வயசு குழந்தை ஒரு 4 நாள் வந்து உள்ளே இருக்குதுங்கிறது அது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அந்த குழந்தைய வந்து கூடிய சீக்கிரம் மீட்டு கொண்டு வரணுங்கிறது தான் ஆர்வத்தோடு வந்தது. வந்து அந்த குழந்தைய உயிரோடு மீட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டது. இன்றைக்கி வந்து எடுத்துருவாங்க, அன்றைக்கி வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சரி நேரடியாக போய் பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்தோம். அந்த குழந்தை மீண்டும் வந்து நேரடியாக வந்து அந்த குழந்தை வந்து இந்த மண்ணில் வந்து வாழணும் அப்படிங்கிறதான் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு கருவியெல்லாம் வந்து தயார் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா உடனடியாக கேள்விப்பட்ட மாயம் இப்படி வந்து எங்கெங்கே இருந்தாலும் அப்படி ஒரு கருவியை கொண்டு வந்து அந்த குழந்தையை மீட்கிறதுக்குன்னா அது முயற்சியெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய முயற்சி தான். இருந்த போதும் வந்து அரசாங்கம் கையில் இப்படி ஒரு கருவியெல்லாம் வந்து ரெடி பண்ணி நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம கையில் வச்சுக்கிட்டா இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம அரசு சார்பில் வந்து இதை முயற்சி பண்ணனா இன்னும் கூடுதலான முயற்சிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த பெண்மணி குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தனியாரிடம் இருந்து பெறக்கூடிய இது போன்ற இயந்திரங்கள் அரசிடம் இருந்திருந்தால் முதல் நாளே இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த 30 அடியில் இருக்கும்போது அவர்கள் மீட்கப்படுவதற்கான ஒரு எளிதான ஒரு வாய்ப்பாக கிடைத்திருந்திருக்கும். மேலும் புதிய கருவிகள், அதிநவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட வேண்டியிருந்திருக்கணும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த பொதுமக்கள் முன்னெடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பணிகளானது நடைபெற்று வரும் சூழலிலும் கூட அடுத்தடுத்த அந்த பணிகளை மீட்பதற்கான பணிகள் அடுத்தடுத்த முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். சிறுவன் சுஜித் வில்சன் மீண்டு வர வேண்டும் என தமிழகம் முழுவதிலும் 4வது நாட்களாகவும் பல்வேறு பகுதிகளில் பிரார்த்தனைகளானதும் தற்போது வரைக்கும் நடைபெற்று வருகிறது. ஷர்மிளா, சல்மான், குழந்தையை கண்காணிச்சுட்டு வர குழு ஏதேனும் குழந்தை பற்றின தகவலை தெரிவிக்கிறாங்களா? குழந்தைக்கான ஆக்சிஜன் சரியா போயிட்டு இருக்கு, குழந்தைக்கான அசைவு ஏதாவது இருக்கு தென்படுறதா அவங்க தெரிவிக்கிறாங்களா?
நேற்று அதாவது அதிகாலை ஒரு 4 மணி அளவிற்கான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் முடிவடைந்த நிலையில் புதியதாக ஆக்சிஜன் சிலிண்டர் மூலமாக ஆக்சிஜன் செலுத்தப்பட்டது. ஏற்கனவே கடந்த 2 நாட்கள் முன்னாக அந்த காலை 5:30 மணிக்கு அந்த சிறுவன் அந்த சுர்ஜித் வில்சனுக்காக அந்த மூச்சு வந்ததுக்கான ஒரு அடையாளம் தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து எந்தவித ஒரு முன்னேற்றமும் தற்போது வரைக்கும் அதில் இருந்து தெரிய வரவில்லை. அது குறித்த அந்த கை மேலே இருக்கின்ற ஒரு சூழலே தற்போது வரைக்கும் தொடர்ந்து நிலவி வருகிறது. எந்த ஒரு உடல் அசைவுகளும் இல்லை. அந்த இதய துடிப்பு மற்றும் உடல் வெப்பம் உள்ளிட்டவைகள் குறித்து அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் தெர்மீட்டர் மூலமாக அந்த சிறுவன் எவ்வாறு உடல்நிலை உள்ளது என்பது குறித்து நேற்றைய முன்தினம் அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டனர். அந்த கருவியின் மூலமாக சுமார் 72 மணி நேரம் அளவிற்கு தற்போது அந்த சிறுவன் மயக்க நிலையில் இருக்கலாம். அந்த 72 மணி நேரத்திற்கு அந்த இதய துடிப்பானது அந்த மூச்சு காற்றானது அடக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. எனவே அந்த 72 மணி நேரங்களுக்கு உள்ளாக அவர்கள் அந்த சிறுவனை மீட்கும் பணியானது நடைபெற்றால் எளிதாக உயிருடன் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த இரவு முழுவதும் அந்த மருத்துவ குழுக்களும் சரி, தேசிய பேரிடர் மீட்பு குழுக்களும் சரி, தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து அந்த ஆழ்துளை கிணற்று பகுதியில் சுற்றி வட்டார பகுதிகளில் அந்த மண் சரிவு ஏற்படாமல் இருப்பதற்காக மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தனர். மழை ஏதேனும் பெய்தால் உள்ளே நீர் சென்று விடாமல் இருப்பதற்காக முழுவதும் தார்பாய் அமைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த கண்காணிப்பு கேமரா மூலமாக உள்ளே அந்த சிறுவனின் அந்த அசைவுகள் ஏதேனும் கிடைக்கின்றதா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரைக்குமான எந்த ஒரு அசைவுகளோ எந்த ஒரு அந்த உடல் உறுப்புகளில் ஒரு மாற்றங்களோ இருப்பதற்கான தற்போது வரைக்கும் எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை. முழுவதுமாக கைகள் மேலே உயர்த்தப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் மணலால் சூழப்பட்டுள்ளதால் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எந்த ஒரு எளிதாக அந்த தகவல்கள் கிடைப்பதிலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தற்பொழுது வரைக்கும் 39 அடியாக இருக்கும், தொடர்ந்து 58 அடிகள் வரைக்கும் தோண்டப்பட வேண்டும் என்பது ஒரு பெரும் சவாலாகவே உள்ளது. இந்த சவாலை முறியடித்து சென்றால் மட்டுமே அந்த சிறுவனை மீட்பதற்கான அடுத்த கட்ட பணிகள் நடைபெறும். சன்மிளா. சல்மான், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. கடந்த 25ஆம் தேதி மாலை 5:40 மணிக்கு குழந்தை சுர்ஜித் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தான். பின்பு
புதுக்கோட்டை, மதுரை, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 6லிருந்து 8 மீட்பு படையினர் அங்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. அதை நம்மளால நேரலையாக பார்க்க முடிஞ்சது. அவங்களுடைய மீட்பு பணிகளில் ஏன் தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா, அங்கே நிறைய பாறைகள் இருக்கிறதா சொன்னாங்க, மண் சரிவு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரமாகவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, மண்ணில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அவங்களுடைய பணியை சரியாக செய்ய முடியல. அந்த எந்த டெக்னிக்ஸும் அவங்களுக்கு கை கொடுக்காதனால நெக்ஸ்ட்டு தேசிய பேரிடர் மீட்பு படை வந்தாங்க. அவங்களும் தீவிர முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதுலேயும் அந்த குழந்தைய வெளியே எடுக்க முடியாத சூழலில் ரிக் என்ற ஒரு ராட்சத இயந்திரம், ONGC, NLC அந்த மாதிரியான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ரிக் என்ற இயந்திரம் வந்து ராட்சத இயந்திரம் நேற்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரிக் என்ற இயந்திரம் நேற்று காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த பணி, அந்த ரிக் என்ற இயந்திரத்தால் 90 அடி ஆழம் வரைக்கும் தான் தோண்ட முடியும். ஆனால் இவங்களுடைய பிளான் 110 அடி வரைய தோண்டணும், அப்போ தான் அந்த குழந்தையை எடுக்க முடியுன்றதுனால அந்த இயந்திரம் மூலம் மட்டுமா தோண்ட முடியாதுன்றதுனால இன்னொரு 2வது ராட்சத ரிக்ன்ற இயந்திரத்தை வர வச்சுருந்தாங்க. அந்த இயந்திரம் தொடர்ந்து பணிகளை செஞ்சிட்ருக்கு. அந்த இயந்திரத்தில் ஒரு சிறிய பழுது ஆச்சு, அது சரி செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த பணிகளில் செஞ்சிட்ருக்கு. இப்போ வரைக்கும் 40 அடியை தான் எட்டியிருக்காங்க. நேற்று காலையில் ஆரம்பித்த 7 மணிக்கு ஆரம்பித்த பணி இப்போ வரைக்கும் 40 அடியை தான் எட்ட முடிஞ்சது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பாறை இருக்கிறதுனால எந்த ஒரு வேகமும் படுத்த முடியாது. பாறையை நம்ம ஃபுல்லாக எடுத்து வெளியே கொண்டதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய நம்ம அடைய முடியுன்றதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ரொம்ப தாமதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டுருக்கு. அந்த குழந்தையோடைய அசைவு, அதோடைய ஆக்சிஜன் சரியாக செலுத்தப்பட்டு வந்தாலும் குழந்தைக்கான எந்த அசைவும் இல்லை. நேற்று காலையில் லாஸ்ட்டாக அந்த ஹார்ட் பீட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு அசைவும் இல்லை, குழந்தை வந்து எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் ரொம்பவே வேதனை அளிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே, கை கொடுக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாட்களாக தமிழக மக்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் உலகம் முழுவதுன்னே சொல்லலாம். எல்லாருடைய பிரார்த்தனையும் எப்படியாவது இந்த குழந்தைய உயிருடன் மீட்கணும் தான். ஆனால் இந்த குழந்தைய மீட்பதற்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய அந்த இடத்துல பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ தாமதம் ஏற்படுது. எப்படிப்பட்ட உபகரணத்தை யூஸ் பண்ணியும் அதை பயன்படுத்தியும் அந்த குழந்தைய வெளியே எடுக்க முடியாத சூழல்ல அந்த கிராமமே ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். நேற்றைய தினம் தீபாவளியை கூட அந்த கிராமத்தில் இருக்க யாருமே கொண்டாடலன்னு தான் சொல்கிறாங்க. தகவல் வெளியாகியிருக்கு. நிறைய பேர் அங்கே அந்த குழந்தைய பார்க்கணும், அதை உயிருடன் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கே போகிறாங்க. அங்கே இருக்க கூட்டமே அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த குழந்தைய பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அந்த இடத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் அந்த இடத்துக்கு போய் அந்த குழந்தைய எப்படியாவது மீட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோவில்களையும் தேவாலயத்திலையும் எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தைக்கான பிரார்த்தனை வந்து வலுத்து வருது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 110 அடி ஆழத்தில் போய் தான் அந்த குழந்தைய மீட்க முடியுன்ற கட்டாயத்தில் இப்போ வரைக்கும் நேற்று காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த இந்த பணியானது 40 அடி வரைக்கும் தான் நம்மளால் எட்ட முடியுது. ஏன்னா அங்கே கடினமான பாறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கடினமான பாறைகளை தோண்டி நம்ம உள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக நேரம் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 51 மணி நேரம் கிட்ட அந்த குழந்தைய நம்ம போராடிட்டு இருக்கோம் மீட்கிறதுக்காக. எப்படியாவது அந்த குழந்தைய உயிருடன் மீட்டுடணுன்ற முனைப்புல எல்லாருமே தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. தேசிய மீட்பு படையாக இருந்தாலும் சரி, மாநில மீட்பு படையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த குழந்தைய மீட்கணும் அப்படின்றத இரவு பகல் பார்க்காம, மழையும் பொருட்படுத்தாமல், பனியும் பொருட்படுத்தாமல் அங்கே நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை எல்லாமே நம்மளால் நேரலையில் பார்க்க முடியுது. இப்போது அந்த குழந்தையோடைய அசைவுகள் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கண்காணிப்பு குழு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கான அசைவுகள் இல்லை, நேற்றைக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு அசைவுகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து அந்த குழந்தைக்கு ஆக்சிஜனும் செலுத்திட்டு வராங்க. இன்கேஸ் அந்த குழந்தைய அந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து எடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு முதலில் என்ன பண்ணணுன்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. மருத்துவர்கள் குழு தயார் நிலையில் இருக்குது.
இப்போ வரைக்கும் 40 அடி தான் தோண்ட முடிஞ்சது. அந்த ராட்சத இயந்திரத்தாலேயே ராட்சத இயந்திரத்தாலேயே 40 அடி வரையும் தான் நேற்று காலையில் 7 மணிலேருந்து இப்போ வரைக்கும் ராட்சத இயந்திரத்தாலே 40 அடி தான் தோண்ட முடிஞ்சது. கடினமான பாறைகளை அகற்றி அது உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ தாமதமாகுது. 3 நாளாக தமிழக மக்களுடைய பிரார்த்தனை அந்த குழந்தை எப்படியாவது மீட்டுடணும், எப்படியாவது அதை உயிருடன் மீட்டுடணுன்றது தான் இருக்குது. நேற்றைய நாள் தீபாவளி அப்படின்னாலும் அந்த தீபாவளியை எல்லாருமே மறந்துட்டு நேரலையில் அந்த குழந்தை எப்படியாவது மீட்கணுன்றது தான் நான் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம், எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம், எப்படியாவது அந்த குழந்தைய மீட்டுடணும்னு. நிறைய சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, மக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் இதை சரியாக நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க, ஏன் இதை கண்காணிப்பு குழு கண்காணிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் பட்சத்தில் அதை மீட்கிறதுக்கான கருவிகள் ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லன்னு சமூக வலைத்தளத்தில் மக்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் சேவ் சுர்ஜித் அந்த மாதிரியான ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பிரார்த்தனையும் சுர்ஜித்தை எப்படியாவது மீட்டணும் தான் நம்மளும் நேரலையில் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நேற்று காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த இந்த ரிக்ன்ற இயந்திரம் மூலமாக குழி தோண்டும் பணியானது தற்போது வரை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடந்துட்டு தான் வருது. 2வது ராட்சத ரிக் இயந்திரமானது தற்பொழுது பணிகளில் ஈடுபட்டுட்டு தான் இருக்குது. முதலாவது இயந்திரத்தில் 35 அடி வரைய தோண்டினாங்க. இப்போ 2வது இயந்திரம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி தோண்டியாச்சு. இது நடுவில் ஒரு அந்த இயந்திரத்துக்கு பழுதாச்சு. அப்போவும் அந்த இயந்திரத்தை சரி பண்ணி இப்போ வரைக்கும் அதோடைய பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நம்ம நேரலையில் பார்க்க முடியுது. எப்படியாவது இந்த குழந்தைய இன்னும் சில மணி நேரத்தில் மீட்டுடணுன்ற முனைப்பில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க.